வணக்கம், வெல்கம் டு இது ஃபுட் கோர்ட். இன்றைக்கி கோதுமை பரோட்டா செய்யலாம். எப்பயுமே கடையிலே வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஒன்றும் நல்லதில்லை. ஆனால் வீட்டிலேயே செஞ்சோம்னா ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இனிமேல் வீட்டிலேயே செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா சூப்பராக வரும். இந்த மாதிரி பவுலில் வச்சு பிசைகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே இது மாதிரி வச்சு நல்லா பிசைஞ்சிக்கங்க. 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை விரிசல் இல்லாமல் ஒரு ரவுண்டு ஷேப்பில் நல்லா உருட்டி வச்சுக்கலாம். உருட்டிட்டு ஒரு பவுலில் வச்சு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும் விட்டலாம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா இதில் எனக்கு ஒரு 6 உருண்டைகள் வந்தது. இந்த மாதிரி 6 உருண்டையாக விரிசல் இல்லாத உருண்டையாக நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டைகளை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்க சில்வர் பிளேட்டு அதை திருப்பிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சு கையிலையே அழுத்தி தேய்ச்சிட்டு இது மாதிரி திரட்டிக்கலாம். நல்ல மெலிசாக திரட்டின பிறகு அது மேலே எண்ணெய் தடவிட்டு நைஃபை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லேயே அந்த உருண்டையை வச்சுட்டு நல்லா பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சிட்டு எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கணுமோ அந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நைஃப் வச்சு கோடு போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் சுற்றி வச்சுக்கலாம். சுற்றி வச்ச பிறகு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். 15 நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் நம்ம சுற்றி வச்சதை எடுத்து இந்த மாதிரி பூரிக்கட்டை வச்சு ரொம்ப தேய்க்க வேணாம், ஓரளவு தேய்ச்சாவே நல்லா நீண்டு வரும். பாருங்கள் லேயர் லேயராக நல்லா தெரியுது. இந்த மாதிரி சுற்றிட்டு தோசைக்கல் நல்லா சூடான பிறகு நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு அப்புறம் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் பொன்னிறமாக இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி வேக வச்சு எடுத்த பிறகு 3 பரோட்டாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக அடித்தா போதும், நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வரும். நமக்கு பிடிச்சமான கிரேவி வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நூல் நூலாக நல்லா லேயராக வந்திருக்கு. இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.